பீகாரில் 1 அல்லது 2 கட்டங்களாக தேர்தல் நடத்த வேண்டும். தேர்தல் ஆணைய கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தல். தொடர் மழை காரணமாக ஹோசூரில் அரசு மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் இடிந்து விபத்து. சுவரின் அருகே இருந்த பைக், தள்ளுவண்டி உள்ளிட்டவை சேதம். தமிழ்நாட்டை மீண்டும் கபளீகரம் செய்ய அதிமுக, பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டை நாசப்படுத்தக்கூடிய கூட்டத்தை வேரோடு வீழ்த்துவோம் என சூளுரை. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். அதுக்காகத்தான் கொள்கை தெளிவும், போராட்ட குணமும், செயல் திட்டமும், ஒற்றுமை உணர்வும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருக்கு. கரூர் துயர சம்பவத்தில் பெருந்தன்மையுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பதாக டிடிவி தினகரன் பாராட்டு. தார்மீக அடிப்படையில் விஜய் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் என கருத்து. முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை இருந்து அவர் செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். தலைமறைவாக உள்ள தாவேகா மாவட்ட செயலாளரை கைது செய்ய போலீஸ் தீவிரம். மருத்துவமனை தாக்கப்பட்ட வழக்கில் தேடும் தனிப்படை போலீசார். சேலம், நாமக்கல், கன்னியாகுமரி உள்பட தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழை. விருதுநகரில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. அந்தியூர் அருகே வனப்பகுதியில் சிக்கி தவித்த 36 பக்தர்களும் மீட்பு. பாலமலை கோயிலுக்கு சென்றபோது வழி தவறி வனப்பகுதியில் சிக்கியதாக தகவல். கடலூரில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அருவி போல கொட்டும் தண்ணீர். மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் பாதிப்பு. ஈரோட்டில் பார்வையாளர்களை கவர்ந்த பூனைகள் கண்காட்சி. விதவிதமான பூனைகளை கண்டு மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி அருகே திடீரென ஊருக்குள் புகுந்த 5 காட்டு யானைகள். நல்லா போஸ் நம்மளுக்கு நல்லா கொடுக்குது. வெடிகள் வைத்து வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். பாகிஸ்தானுக்கு போர் விமான இன்ஜின் வழங்கும் ரஷ்யா. மோடியின் ராஜதந்திர நடவடிக்கைக்கு மற்றொரு தோல்வி என காங்கிரஸ் விமர்சனம். பீகாரில் தொடர் கனமழையால் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த தண்ணீர், மேம்பாலம் உடைப்பு என இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற நடிகர் மோகன்லாலுக்கு கேரள அரசு சார்பில் பாராட்டு விழா. முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்று கௌரவித்தனர். பொது நிகழ்ச்சியில் நடிகை கஜோலின் கையை பிடித்து இழுத்த அவரது பாதுகாவலர். சர்ச்சையான பாதுகாவலரின் வீடியோ குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனம். ஆஸ்திரேலிய தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிப்பு. ஒருநாள் போட்டிக்கு முதன்முறையாக சுப்மன் கில் கேப்டன். ரோஹித் சர்மாவிடமிருந்து ஒருநாள் அணி கேப்டன் பதவியை பறித்ததற்கு எதிர்ப்பு. சுப்மன் கில் இன்னும் சிறிது காலம் காத்திருந்திருக்கலாம் என ஹர்பஜன் சிங் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.